Hi all, this is Ponlakshmi from ADA 247 Tamil. ஸோ நம்ம ஆர்ஆர்பி ஜெய் ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் அப்ளைட் மெக்கானிக்ஸ் டாபிக்ஸ்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஃப்ரம் 2024 ஆர்ஆர்பி ஜெயில் 2004 ஆர்ஆர்பி ஜெயிலேருந்து 2024 வரைக்கும் உள்ள எல்லா கொஸ்டின்ஸுமே பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துட்றேன். ஸோ அப்கமிங் ஏஇ டிஎன்பிஎஸ்சி ஏஇ அண்ட் ஜேடிஓ எக்ஸாம்ஸ்க்கான கோர்ஸும் நமக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1 இயர் வேலிடிட்டி இருக்கும். பட் அரௌண்ட் வந்து ஜூலை ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து ஏப்ரல் 16 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பேட்ச். ஸோ அது வந்து உங்களுக்கு ஜூலை 5க்குள்ளேயே நம்ம வந்து எல்லா கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். டோட்டலாகவே கண்டென்ட் எல்லாமே முடிச்சிருவோம். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு கைடன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைவ் ப்ளஸ் ரெக்கார்டடாக வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஜூலை 21 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஇ எக்ஸாம் இருக்குது. அண்ட் தென் அதுக்கு அடுத்த ஒரு 1 மந்தில் உங்களுக்கு ஜேடிஓ எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த ரெண்டுத்தையுமே எய்ம் பண்ணி தான் நம்ம வந்து இது போட்டிருக்கோம். அண்ட் ஆல்சோ வந்து இதில் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸுமே இன்க்ளூட் ஆகும். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் அரௌண்ட் ஒரு 2700 2800 தான் இருக்கும். 1 இயர் வேலிடிட்டிக்கான கோர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் லிங்க் அண்ட் தென் அதோட ஸ்டடி பிளான் எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல். இந்த டாபிக் தான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the property of a material by which it can be rolled into sheets. ஸோ ஷீட்ஸாக ரோல் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அதோட நேம் என்ன, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னு சொல்லுவோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ தட் இஸ் malleability. ஓகே, ஸோ malleabilityனா என்ன அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து ஷீட்ஸாக ரோல் பண்ணுறது வந்து malleabilityன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? விதவுட் டக்டிலிட்டி. ஸோ டக்டிலிட்டினா என்னது, நமக்கு எவ்வளோ தூரம், ஓகேங்களா, அந்த அந்த அது வந்து எவ்வளோ தூரம் எலாங்கேட் ஆகுது, அதாவது வித்தவுட் பிரேக் அப்படிங்கிற, அதாவது பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி அது எவ்வளோ தூரம் எலாங்கேட் ஆக முடியுமோ அதுதான் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், டக்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டக்டிலிட்டி தெரியணும்னா என்னது, அதுக்கு முன்னாடி நீங்கள் பிரிட்டில்னஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ பிரிட்டில்னஸ்னால் உங்களுக்கு, ஸோ எப்போ நமக்கு டக்டிலிட்டி லேக் ஆகுதோ, ஸோ அதுதான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிறீங்க. அந்த ரப்பர் பேண்டை ரொம்ப இழுத்துட்டே இருக்கீங்க. இழுத்துட்டு இருக்கும்போது வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு கட்டத்தில் வந்து அது வந்து பிரேக் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த பிரேக் ஆகுறத பிரிட்டில்னஸ்ன்னு சொல்லுவோம். இதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டக்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டக்டிலிட்டி எப்போ லேக் ஆகுதோ அந்த இடத்துல தான் என்ன ஆகுது, பிரிட்டில்னஸ் நடக்குது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் டக்டிலிட்டி அண்ட் malleability. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். malleabilityனா ஒரு மெட்டீரியலை வந்து நம்மளால் ஷீட்ஸ் மாதிரி, ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ரோல் பண்ண முடியணும். அதுதான் வந்து என்னது, malleabilityன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ விச் மீன்ஸ் malleabilityக்கு வந்து என்னது, ஹை டிகிரி ஆஃப் பிளாஸ்டிசிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? பட் இதில் வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் இந்த அளவுக்கு இருக்காது. பட் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவ்னஸ் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இன் எஸ்ஐ சிஸ்டம் யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் என்ன? ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்ஆர்பி 2014 கேட்ட கொஸ்டின். ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதே மாதிரி யூனிட்ஸ் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க அடிக்கடி. உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி வரலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வரும். ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட்டு உங்களுக்கு என்னது, யூனிட் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஸ்ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இது என்னது, இது வந்து ஃபோர்ஸ் பெர் ஏரியா. ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டனு, ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். அந்த கணக்கில் தான் உங்களுக்கு நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்னு வருது. ஸ்ட்ரெயினுக்கு நோ யூனிட், அது தெரிஞ்சுக்கோங்க, அடிக்கடி கேட்பாங்க. நோ யூனிட்னு இருக்கும், ஆர் mm/mmன்னு இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆர்எல்ஸ் என்னது உங்களுக்கு M0, L0, T0 இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் ஷியர் ஃபோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் வந்து நியூட்டன். ஓகே, அண்ட் தென் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வந்து என்னது, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இதுவுமே ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எர்த்குவேக் காஸ் டேமேஜ் வென். ஸோ நமக்கு எர்த்குவேக் வந்தாலே நமக்கு வந்து ஒரு மொத்தத்தையுமே அழிச்சிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். திடீர்னு சடனாக எர்த்குவேக் வருது, அவ்வளோதான் எல்லாம் டெமாலிஷ் ஆயிருமா அப்படின்னு கேட்டால் எல்லா எர்த்குவேக்கும் உங்களுக்கு வந்து அப்படி ஆயிட போகிறது இல்லை. பட்
எப்போ ஆகும் அப்படின்னா ஓகேங்களா. ஸோ ஒரு நார்மலாகவே எர்த்குவாக் அக்கர் ஆகுது அப்படின்னா சம் சீஸ்மிக் வேவ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து என்ன ஆகும், கிரவுண்டை வந்து அப்படி ரொம்ப ஷேக் பண்ணி நமக்கு அது நிறைய நம்மளோட பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்லலாம் வந்து நிறையா ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அப்படி அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எப்போ அந்த மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்தை விட அதிகமாக இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தை விட உங்களுக்கு அதிகமாக ஒரு வேவோட சீஸ்மிக் வேவ் வருதுன்னா மட்டும்தான் அந்த பில்டிங் பிரேக் ஆகும் ஓகேங்களா. இது ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ஒரு கல் மண்டபம் ஓகேங்களா. ஸோ அங்கே லைட்டாக மைல்டாக தான் வருதுன்னா அதில் ஒன்றும் ஒரு பிரச்சனையாக கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து நீங்கள் ஒரு பென்சில் வச்சுருக்கீங்க, அந்த பென்சிலோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம லைட் தொட்டாலே விழுந்துடும் தான் ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை விட தாண்டி ஒரு சீஸ்மிக் வேவ் வரும்போது மட்டும்தான், அந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது மட்டும்தான் அது வந்து டிஃபார்ம் ஆகும், கிராக் ஆகும், கொலாப்ஸ் ஆகும், உங்களுக்கு டோட்டலாக டேமேஜ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன, stress exceeds the strength of material, option B. Okay, next question. If a material has identical properties in all direction, it is said to be. So identical properties, identical na same properties. ஓகே, எல்லா டைரக்ஷன்லேயும் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இது வந்து ஆர்ஆர்பிலே பாருங்கள் 2015 அடுத்தடுத்த மாதம் உள்ள எக்ஸாம்ஸ்லேயே கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நமக்கு ஆர்ஆர்பி இந்த டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சீரிஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஐசோட்ரோபிக்னா என்னது, எல்லா இடத்துலையும் எல்லா டைரெக்ஷன்ஸ்லேயும் சேமாக ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இதே ஆனைசோட்ரோப் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா அது வந்து ஆனைசோட்ரோபிக் மெட்டீரியல். இதோட எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஐசோட்ரோபிக்கோட மெட்டீரியலோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ், பிராஸ், அலுமினியம், காப்பர், ஸ்டீல். ஓகே, ஆனைசோட்ரோபிக் பார்த்தீங்கன்னா wood. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். If the modulus of elasticity is 0, then the material is said to be. ஸோ ஒரு இடத்துல ஒரு ஒரு மெட்டீரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி என்னவாக இருக்குது, 0வாக இருக்குது. ஓகே, ஸோ அப்படின்னா என்னாச்சு, அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் இருக்குல்ல, நம்ம பார்ப்போமே ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம், இட் இஸ் அ ஸ்ட்ரைட் ஹரிசான்டல் லைனுன்னு அர்த்தம். இந்த ஸ்ட்ரைட் ஹரிசான்டல் லைனில் தான் உங்களுக்கு மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி 0வாக இருக்கும். இட் மீன்ஸ் என்னது, நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, பட் ஸ்ட்ரெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து என்னது ஒரு பர்ஃபெக்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் ஆப்ஷன் டி. ஆர்ஆர்பி 2015 கேட்டது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஹரிசான்டல் லைனில் இருக்கும், மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிக் 0வாக இருந்தால். அப்படி ஸ்ட்ரெயின் இது வந்து 0வாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ஸ்ட்ரெயின் வந்து உங்களுக்கு என்னது keeps on increasing, stress வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது பர்ஃபெக்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல். நெக்ஸ்ட் கொஸ்டின். த யூனிட் ஆஃப் எலாஸ்டிக் மாடுலஸ் இஸ் சேம் அஸ். ஸோ எலாஸ்டிக் மாடுலஸோட யூனிட் என்னவாக இருக்குன்னு சொன்னோம் ஆல்ரெடி, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இதே நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் என்னது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இதுதான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷனில் என்ன இருக்குது, ஸ்ட்ரெயின் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனே கிடையாது, கேன்சல் பண்ணிடலாம். இதையும் கேன்சல் பண்ணிடலாம், ஸ்ட்ரெயினுக்கு யூனிட்டே கிடையாது ஓகேங்களா. ஸோ இப்போ ரெண்டு என்ன இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸு, ஷியர் மாடுலஸ் அண்ட் தென் ப்ரெஷர். ஷியர் மாடுலஸ், ப்ரெஷர், ப்ரெஷர். ஷியர் மாடுலஸ்க்குமே இதுதான் ஓகேங்களா. அப்போ ஃபோர்ஸுக்கு வருமா ப்ரெஷருக்கு வருமானு பார்க்கணும். ஃபோர்ஸோட யூனிட் என்ன, நியூட்டன் தெரியும். ப்ரெஷரோட யூனிட் தான் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ண கற்றுக்கோங்க ஓகேங்களா. ஸோ எந்தெந்த ஆப்ஷன்ஸ் இருக்காதுங்கிறத அவாய்ட் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம் ஒரு கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The stress below which a material has high probability of not failing under reversal of stress. ஸோ வந்து நமக்கு என்னது ஸ்ட்ரெஸ் ரிவர்சல் ஆகிறப்போ நமக்கு
ஃபெயில் ஆகாமல் இருக்கிறதுக்கான அந்த லிமிட் என்னென்னு கேட்குறாங்க. தட் இஸ் என்டியூரன்ஸ் லிமிட். அதாவது என்னது, உங்களுக்கு ஈவன் நிறைய நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெஸ் சைக்கிள் நடந்தால் கூட அது வந்து ஒரு ஃபெயிலியரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது அப்படின்னா அதுதான் அதோட என்டியூரன்ஸ் லிமிட். அந்த என்டியூரன்ஸ் லிமிட்டுங்கிறத எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஆஃப் ஆஃப் தி அல்டிமேட் ஸ்ட்ரென்த். ஓகே, சரி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கப் அண்ட் கோன் டைப் ஃப்ராக்சர் அக்கர்ஸ் இன் கேஸ் ஆஃப். ஸோ கப் அண்ட் கோன் டைப் ஃப்ராக்சர் அப்படின்னா எந்த மாதிரி கேசஸில் அது வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்ட் ஸ்பெசிமனாக இருந்து, ஓகே, ஸோ அது வந்து ஒரு டக்டைல் மெட்டீரியலாகவும் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டீல் ட்ரா, ஓகேங்களா. ஸோ நம்ம அதை வந்து இழுத்துட்டே இருக்கிறோம், ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு யூனிஆக்சல் ஃபோர்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கும்போது டக்டைல் ஃபுட்லேருந்து அது முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு நெக்கிங் நடந்து அதுக்கடுத்து உங்கள் கப் அண்ட் கோன் ஃப்ராக்சர்ஸ் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, யா 1 minute. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸோ கப் அண்ட் கோன் ஃப்ராக்சர்ஸ் பற்றி பார்த்துட்டோம்ல. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, the ratio of transverse strain to the longitudinal strain under an axial load is known as. So 1 minute. Okay, so axial load. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ரெயின்னா என்னது, உங்களுக்கு ஹரிசாண்டலாக வரக்கூடிய ஸ்ட்ரெயினு. ஓகே, அண்ட் தென் வந்து லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெயின்னா வேர்ட்டிக்கலாக வரக்கூடிய ஸ்ட்ரெயின். ஓகே, அண்டர் அண்ட் ஆக்சியல் லோட், ஒரு லோட் நம்ம கொடுக்குறப்போ இப்படி ஹரிசாண்டலாகவும் எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த மாதிரி நமக்கு வேர்ட்டிக்கலாகவும் அந்த லாங்கிட்யூடினல் வரதுல அந்த எக்ஸ்பேன்ஷன் ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த ரேஷியோ வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்சான்ஸ் ரேஷியோ. ஓகே, ஆப்ஷன் டி. ஸோ பாய்சான் ரேஷியோங்கிறது mu is equal to minus of lateral strain divided by axial strain. ஸோ இந்த மைனஸ் எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க, அதை வந்து நீங்கள் இழுத்து பார்க்குறீங்க. இழுக்கிறப்ப என்ன ஆகும், அந்த அதோட ஹைட் டெப்த்துன்னு சொல்லுவோம்ல, அது வந்து நமக்கு இழுக்கிறப்ப என்ன ஆகும், குறையும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த மைனஸ் வந்து இண்டிகேட் பண்ணும், ஓகேங்களா. ஸோ இந்த பாய்சான் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேரியஸ் மெட்டீரியலுக்கு வந்து கேட்பாங்க. அந்த டேப்லேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நான் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஸோ மியூ கார்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0, ஓகே, கார்க்குக்கு 0, அண்ட் தென் வந்து கிளாஸ்க்கு 0.01 to 0.05, காங்க்ரீட்க்கு 0.1 to 0.2, எலாஸ்டிக் மெட்டீரியலுக்கு 0.25 to 0.42, மைல்டு ஸ்டீலுக்கு 0.286, அண்ட் தென் அலுமினியம்க்கு 0.33, ராட்டையானுக்கு 0.3, காப்பருக்கு 0.33 to 36, நைலானுக்கு 0.4, ரப்பருக்கு 0.45 to 0.5, பிராஸ் ஆர் பிரான்ஸுக்கு 0.34. ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது பிராஸு, காப்பர், ராட்டையான், அலுமினியம், மைல்டு ஸ்டீலு, எலாஸ்டிக் மெட்டீரியல், காங்க்ரீட்டு, இந்த நைலான், ரப்பர் தவிர இதெல்லாமே ஓரளவுக்கு கேட்டிருக்காங்க தான். ஸோ அந்த கார்க்குன்னு உங்களுக்கு அதை பார்க்கும்போதே ஞாபகம் இருக்கும். ஸோ மித்ததை முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் அடிக்கடி ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இந்த டேப்லேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The ratio of compressive stress to volumetric strain. So compressive stress na என்னது, so normally stress to volumetric strain. Okay, so இது எதுக்கான formula, that is bulk modulus of elasticity. Okay, option D, bulk modulus of elasticity தான் உங்களுக்கு என்னது compressive stress இல்லை, நார்மலாகவே volumetric stress to volumetric strainனால இதே வந்து normal stress to normal strainனா என்னது உங்களுக்கு Young's modulus, and then shear stress to shear strain அப்படின்னா அது வந்து உங்களுக்கு shear modulus, ஓகேங்களா. ஸோ இது வந்து பல்க் மாடுலஸ், இது வந்து உங்களுக்கு கேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். The term nominal stress in stress strain curve for mild steel implies. ஸோ அது வந்து நமக்கு எதை கொடுக்கும், ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும், ஓகேங்களா. ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வில் உள்ள அந்த நாமினல் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னா, இந்த நாமினல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்னென்னு சொல்லுவோம், இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எனக்கு ஓவர் தி ஒரிஜினல் ஏரியாவில் நமக்கு லோடு அப்ளை பண்ணுறதுனால எவ்வளோ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அந்த நாமினல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. இதே வந்து
ஆக்சுவல் ஆர் ட்ரூ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஏரியாவில் ஒரிஜினல் ஏரியாவுக்கு பதிலாக ஆக்சுவல் ஏரியாவில் எவ்வளோ லோட் அப்ளை ஆகிருக்குன்னு பார்க்கக்கூடியது அது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ். ஓகே, or nominal stress or engineering stress அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Next one, the negative ratio of a transverse to axial strain is called as. So negative ratio already பார்த்தோம், minus of உங்களுக்கு என்னது lateral stress to axial strain, that is option C, Poisson's ratio. Okay, so next question. The property of a material which allows it to be deformed rapidly without rupture, without elastic rebound, and without volumetric changes. ஸோ இந்த ஒரு ரப்ச்சரும் இல்லை, அண்ட் தென் வந்து உங்களுக்கு என்னது எலாஸ்டிக் ரீபவுண்டும் இல்லை, வால்யூமெட்ரிக் சேஞ்சஸும் இல்லை, பட் அது வந்து உங்களுக்கு ரேபிடாக டிஃபார்ம் ஆகிறதுக்கான வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அந்த மெட்டீரியல் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குதா அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் பிளாஸ்டிசிட்டி. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரிவிஷன் மராத்தனுங்கிறதுனால ஃபாஸ்ட்டாக போகிறேன். இஃப் யூ ஃபீல் ரொம்ப ரேப்பிடாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்பீடு வந்து கொஞ்சம் குறைச்சி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? யூடியூப்பில் வீடியோவில். ஸோ இது வந்து என்னதுக்கு பிளாஸ்டிசிட்டினால நடக்குது. ஓகேங்களா? ஸோ பிளாஸ்டிசிட்டிங்கிறது என்னது, நமக்கு மெட்டீரியல்ஸ் வந்து அதாவது ஒரு பிளாஸ்டிசிட்டி வந்து நமக்கு மெயினாக வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ்ஸிங்க்கு அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸுக்கு வந்து நமக்கு மெயினாக யூஸ் ஆகும். ஓகேங்களா? And the next question, if a substance resists shear stress by elastic deformation, then the substance is என்னது. ஸோ வந்து என்னது வந்து எலாஸ்டிக் டிஃபார்மேஷன்னால இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து என்னது ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் சாலிட். ஓகே, ஸோ சாலிட் மட்டும் தான் இந்த மாதிரி ரெசிஸ்ட் பண்ண முடியும். எந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஒரு ஃப்ளூயிடில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்னது எவ்வளோ ஒரு ஸ்மாலாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பர்டிகுலர் மோஷன் வந்து அது இருக்கும். ஓகேங்களா? அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் மூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஃப்ளூயிட் வந்து நார்மலாக மூவ் ஆகும், டிஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்ளை ஆனோடனே அந்த மாதிரி நமக்கு ஆகும். ஓகே, ஸோ நமக்கு வந்து சாலிட் கண்டிஷன் தான் இந்த மாதிரி இருக்கும். சாலிட் மட்டும் தான் ரெசிஸ்ட் பண்ணும். Next question, if a material shows different properties in different direction then it is called. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இன் சேம் டைரக்ஷன் அப்படின்னா என்னது ஐசோட்ரோபிக். இது வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்னா அனைசோட்ரோபிக். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், தி நெசசரி கண்டிஷன் ஆஃப் ஈக்லிபிரியம் ஆஃப் எ பாடி இஸ். ஸோ ஒரு பாடி வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னா என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசான்டல் ஃபோர்ஸ் அண்ட் தென் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் அண்ட் தென் மொமெண்டம் ஃபோர்ஸ் இது எல்லாமே என்னவா இருக்கணும், ஜீரோவாக இருக்கணும். தட் இஸ் ஆப்ஷன் டி. ஸோ சிக்மா எஃப்எக்ஸுங்கிறது ஹரிசான்டல், எஃப்ஒய்ங்கிறது வெர்டிக்கல், இது வந்து மொமெண்ட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்குதா அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், what is the maximum theoretical possible value of Poisson's ratio for a non-dilatant material? Non-dilatant material. ஸோ non-dilatantனா என்னது? நான்-டைலட்டன்ட் மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் பாய்சான் ரேஷியோ என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 0.5. ஸோ நான்-டைலட்டன்ட்ங்கிறது ஒரு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம மேலே வந்து இம்போஸ் பண்ணால் கூட ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும், அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நான்-டைலட்டன்ட் சொல்லுவோம். ஓகேங்களா? நான்-டைலட்டன்ட் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து நமக்கு பாய்சான்ஸ் ரேஷியோக்குள்ளே வரும். இதே ரப்பர் பார்த்தீங்கன்னா ரப்பர் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஸோ நியர்லி வந்து 0.5 கிட்ட தான் நமக்கு வந்து அந்த ரேஞ்ச் பார்த்துருப்போம். அந்த டேப்லெட்ஸில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? In the next question, loss of stress with the time at a constant strain in steel is called. So that is called, அதாவது என்னது உங்களுக்கு ஒரு ப்ரொலாங்டு ஸ்ட்ரெயின் நீங்கள் கொடுக்குறப்போ உங்களுக்கு அதோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறையும். அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறைஞ்சி நமக்கு அது வந்து நமக்கு க்ரீப்பாக க்ரியேட் ஆகும். கிராக் ஆகிறதுக்கு பதிலாக க்ரீப்பாக க்ரியேட் ஆகாது. அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ரிலாக்ஸேஷன். ஸோ என்னென்னா நமக்கு வந்து ப்ரொலாங் ஸ்ட்ரெயினாக கொடுக்குறோம். டேரெக்டாக சடனாக ஒரு ஸ்ட்ரெயின் கொடுக்காம ப்ரொலாங் ஸ்ட்ரெயின் கொஞ்சம் டைம் எடுத்து நடக்கிறதுனால வித் டைம் இருக்கு இல்லையா? ஸோ வித் டைம் நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நடக்கிறதுனால தட் இஸ் கால்ட் ரிலாக்ஸேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? இதை க்ரீப்
அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் டிஃபார்மேஷன். ஓகேங்களா? ஸோ ஒரு பேசேஜ் ஆஃப் டைமில் நமக்கு சஸ்டெயின் லோடிங் கொடுக்குறப்போ அதோட எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய அது வந்து என்னது க்ரீப் அப்படின்னு சொல்லுவோம். டக்டிலிட்டி அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, உங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு எலாங்கேட் ஆகிருக்கு ஸ்ட்ரெயின் நம்ம கொடுக்குறப்போ அப்படிங்கிறது தான் வந்து டக்டிலிட்டி. அந்த எவ்வளோ டக்டைலாக இருக்குது அந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது தான் டக்டைல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The restoring force per unit area set up in a body is called restoring force. Restoring force na enna? That is stress. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெஸ் தான் வந்து என்னது உங்களுக்கு நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணி வரக்கூடியது தான் வந்து ஸ்ட்ரெஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இதான் ஒரு ஆப்ஜெக்ட்டு, நான் மேலேருந்து வந்து கீழே கீழே புஷ் கொடுக்குறேன். தட் இஸ் கால்ட் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று க்ரியேட் ஆகுது இல்லை, தட் இஸ் கால்டு ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், ரிசல்ட்டாக கிடைக்கக்கூடியது தான் வந்து ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். The number of independent elastic constants for a linear elastic isotropic and homogeneous material. So இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன். ஸோ ஐசோட்ரோபிக் ஆகட்டும் and then homogeneous, இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா that is ஆப்ஷன் சி 2. ஓகேங்களா? இது ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியலுக்கு அப்படின்னா 12, சாரி 9, அனைசோட்ரோபிக்னா 21. ஓகேங்களா? ஸோ இதுவுமே உங்களுக்கு 2 பதில் பார்க்க போது ஹோமோஜினியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக்னால 4 வரும். ஓகேங்களா? ஹோமோஜினியஸ் ஐசோட்ரோபிக்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் எது வரும் அப்படின்னா ஸ்டீலு, ஆர்த்தோட்ரோபிக்னா வுட்டு, அனைசோட்ரோபிக்னா இன்ஃபினிட்டி. ஸோ நிறைய நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து ஐசோட்ரோபிக் அண்ட் ஹோமோஜினியஸ்னா என்னது 2 பார்த்துட்டோம். நோட் பண்ணிக்கோங்க சைட்லேயே. ஆர்த்தோட்ரோபிக் அப்படின்னா வந்து 9, அனைசோட்ரோபிக்னா 21. ஓகே. So next question. The failure of a material under varying load after a number of cycles of such load is known as. ஸோ என்னது வேரியிங் லோடு. ஓகேங்களா? வந்து உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிட்டோரியேட் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அழியுது டியூ டு ரிப்பீட்டட் சைக்கிள்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். நம்ம வந்து திரும்ப திரும்ப அதுக்கு மேலேயே நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டே இருக்கிறதுனால ஃபைனலாக வந்து உங்களுக்கு கிராக் ஆகி கடைசி ஒரு ஃப்ராக்சரே க்ரியேட் ஆகுது. இதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுதான் இங்கே ஆப்ஷன் பி. இதே வந்து என்டியூரன்ஸ் லிமிட், அதுதான் வந்து என்னது இந்த ஃபெட்டிக் ஃபெயிலியர் ஆக விடாமல் எவ்வளோ தூரம் அது தடுத்துட்டு இருக்கோ அதுதான் அதோட ஸ்ட்ரென்த். ஸோ அதுதான் வந்து என்னது என்டியூரன்ஸ் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட். So next unit of strain as we know mm per mm, which means no unit. Okay, option D. ஓகேங்களா? So next 1 minute. Next topic, simple stress, strain and elastic constant. Okay, so இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். First one, the length of a bar is L meters. It extends by 2 mm when a tensile force F is applied. Find the strain produced in the bar. Okay, so normally strain நாலே என்ன formula? Change in length over original length. Okay, so அந்த change in length நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 mm and then original length வந்து என்னது is L meters. Okay, so 2 mm. Okay, so நமக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது எல்லாமே மீட்டரில் இருக்குது. ஸோ which is 0.002 divided by L. அவ்வளோதான் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ அதில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. யூனிட்டை மட்டும் பார்த்து கன்வெர்ட் பண்ணி போடணும். யூனிட்டை கன்வெர்ட் பண்ணி போடாமல் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2/Lன்னு ஆயிரும். ஏன் அப்படின்னா ஸோ அதை மெயினாக எங்கே செக் வைப்பாங்கன்னா இங்கே 2 mm கொடுத்துருக்காங்க, இது வந்து எல் மீட்ரு. அப்போ நமக்கு நார்மலாக ஸ்ட்ரெயின் ஆனது mm/mm தானே யூனிட்டு. அப்போ என்ன பண்ணணும், இதையும் வந்து நீங்கள் மீட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோ யூனிட் ஆயிரும், மீட்டர் கட் ஆயிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Choose the option which correctly shows the relationship between modulus of elasticity, modulus of rigidity and bulk modulus. ஸோ இதை வச்சு இந்த இசி கே இதெல்லாம் வச்சு மொத்தம் 4 ஃபார்ம்லாம் உண்டு, அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க.
So that is option C. ஓகே, ஸோ மொத்தம் 3 ஃபார்முலா என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E is equal to Cன்னு சொல்லலாம், Gன்னு சொல்லலாம். ஓகே, C is equal to E divided by 2 into 1 plus mu, and then K is equal to E divided by 3 into 1 minus 2 mu, and then E is equal to 9kc divided by 3k plus c, and then E is equal to 3kc divided by, ஸோ இந்த ஃபார்மில் பார்த்தீங்களா, சாரி, 3k minus 2c divided by 6k plus 2c. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாலாம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. So next one, so next same question தான், ஸோ அதை விட்டலாம். Next question, the stress below which a material regains its original size and shape when the load is, ஸோ என்னது, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது வந்து என்னது அகெயின் அதோட ஒரிஜினல் சைஸ் அண்ட் ஷேப்கே வருது நம்ம லோட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் எலாஸ்டிக் லிமிட். எலாஸ்டிசிட்டின்னு அதுதான் சொல்லுவோம். ஓகேங்களா, ஆப்ஷன் டி. ஸோ பிளாஸ்டிசிட்டினா என்ன, நமக்கு இன்னலாஸ்டிக் ட்ரெயினாக இருந்து நமக்கு வந்து அதுதான் வந்து என்னது பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரெஸ்ஸிங் ஆப்ரேஷனுக்குலாம் அது யூஸ் பண்ணுவோம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். Next one, the area of the stress strain plot represent, அதாவது உங்களுக்கு ஒரு stress strain curve ஒன்று இல்லை, ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த stress strain curveல அந்த stress strain ஏரியா இருக்குல்ல, சாரி, இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ஏரியா பிளாட் ஏரியா இருக்குல்ல, அது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. தட் இஸ் ரெப்ரசன்ட் தி ரெசிலியன்ஸ். ஓகேங்களா, ரெசிலியன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னா என்னென்னா எவ்வளோ தூரம் ஒரு ஃபெயிலியர் வந்து நடக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, எவ்வளோ எனர்ஜி வந்து நமக்கு தேவைப்படுதுங்கிறது தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க, ரெசிலியன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட், அதுதான் வந்து உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணும் இவ்வளோ தூரம் வந்து எனர்ஜி தேவைப்படுது இது ஃபெயிலியர் ஆகுறதுக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா, இந்த நெக்ஸ்ட் ஒன், the phenomenon of increase in stress with increase in strain beyond yielding. ஸோ yielding தாண்டி yield ஆனதுக்கு அப்புறமும் வந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் ட்ரெயின் அதை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ஸோ இதுக்கான இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் பார்த்தீங்கன்னா இந்த ஓஏ இந்த லிமிட்டு தான் வந்து என்ன அப்படின்னா லீனியர் கர்வ்னு சொல்லுவோம். இதில் ஏங்கிறது ப்ரொபோஷனல் லிமிட், அண்ட் தென் பிங்கிறது எலாஸ்டிக் லிமிட்டு, சிங்கிறது அப்பர் ஈல்டு பாயிண்ட்டு, டிங்கிறது லோயர் ஈல்டு பாயிண்ட்டு, இந்த டிஇ இதுதான் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் ரீஜியன். ஓகேங்களா, அண்ட் தென் இஎஃப் இதுதான் வந்து ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் போர்ஷன் நம்ம பார்த்துருப்போம். எஃப்ஜிங்கிறது உங்களுக்கு நெக்கிங். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணி அது அப்படி ரொம்ப வளையுதில் அதான் நெக்கிங் சொல்லுவோம். எஃப்ங்கிறது உங்களுக்கு அல்டிமேட் ஸ்ட்ரெயிட் பாயிண்ட், ஸ்ட்ரெஸ் பாயிண்ட்டு. ஓகேங்களா, அது வரைக்கும் தான் உங்களால் அதால் வந்து தடுக்க முடியுது. அதுக்கப்புறமே அது கொஞ்சம் கொஞ்சமாக வளைய ஆரம்பிச்சிருது. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜியில் ஃப்ராக்சர் ஆயிடுது. ஓகே, ஸோ ஃப்ராக்சர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே.
ஓகே, இல்லைனா பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ next topic, shear force and bending moment. A beam is a structural member designed primarily to take which of the following type of load? ஸோ நமக்கு பீமில் மெயினாக வந்து எந்த லோடு எடுக்கிற மாதிரி நம்ம வந்து கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2, ஓகேங்களா. ஒரு பீம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோனாலே மொத்தம் 2 லோடிங் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து அதான் டிசைன் பண்ணுவோம். தட் இஸ் ஒன் இஸ் பெண்டிங் மூமெண்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஷியர் ஃபோர்ஸ், ஓகேங்களா. ஸோ மெயினாக வந்து பார்க்கக்கூடியது என்னது, பீமுக்கு பெண்டிங், ஓகே, பெண்டிங் மூமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ். ஸோ ஷாஃப்ட் வந்து உங்களுக்கு டார்க் ரெசிஸ்ட் பண்ணும், அண்ட் தென் வந்து பீம் வந்து உங்களுக்கு என்னது பெண்டிங் மூமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் தான் வந்து ரெசிஸ்ட் பண்ணும், ஓகேங்களா. Option B. Next one. A simply supported beam of length L is loaded with a uniformly distributed load of W per unit length. The maximum bending moment, அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்பிளாக பார்த்தோம்னா யூடிஎல் கொடுத்துருக்காங்க, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். அந்த யூடிஎலோட மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டோட ஃபார்முலா என்ன, அதுதான் WL²/8. ஸோ இதெல்லாம் மனப்பாடமாக வச்சுருக்கணும், ஓகேங்களா, அந்த டேபிளை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the point where the bending moment is 0 is called. ஸோ எந்த இடத்துல வந்து பாயிண்ட் வந்து உங்களுக்கு அந்த அதாவது பெண்டிங் மொமெண்ட் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷர். ஸோ அதே கொஸ்டின் எப்படி வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். விச் சேஞ்சஸ் இட்ஸ் சைன் அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இஸ் த பாயிண்ட் அட் விச் பெண்டிங் மூமெண்ட் சேஞ்சஸ் இட் சைன்ஸ். ஸோ இதுக்கும் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ தான். ஆப்ஷன் கூட சேஞ்ச் ஆகாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 2015 தான், அப்படி 2019. நெக்ஸ்ட், த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஆஃப் எ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கேரியிங் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஓவர் தி என்டையர் ஸ்பேன், ஓகே, ஓவர் தி என்டையர் ஸ்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்டையர் ஸ்பேனில் உங்களுக்கு எப்படி இருக்கும், சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு, ஓகேங்களா, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் மேலே இருக்குது அப்படின்னா அந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் அதோட உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து தெரியும். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், உங்களுக்கு யூவிஎல் அந்த மாதிரி இருக்கும், விச் மீன் யூவிஎல்ங்க பாருங்கள் வேரியிங் லோடாக இருக்கும், ஓகேங்களா, ட்ரையாங்கிளில் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து வரது உங்களுக்கு என்னது பாராபோலா. ஸோ இதான் பார்த்துக்கோங்க. பாயிண்ட் லோட் மட்டும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஃப்டி என்னவாக இருக்கும் அப்படின்னா ரெக்டாங்கிள் ஒரு யூனிஃபார்ம்லி ஹரிசாண்டல் லைனாக இருக்கும். ஷேப் ஆஃப் பிஎம்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் இருந்துச்சுன்னா ட்ரையாங்கிளாக வரும், ஹரிசாண்டல் லைனாக இருந்துச்சுன்னா இன்க்ளைன் ஸ்ட்ரைட் லைனாக வரும். யூடிஎல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக இருக்கும். அப்புறம் வந்து 2nd டிகிரி பேரபோலா. யூவிஎல்னா பேரபோலாவாக இருக்கும், அதுக்கடுத்து 3rd டிகிரி பேரபோலாவாக இருக்கும். பேரபோலானா 3rd டிகிரி பேரபோலா, 4th டிகிரி பேரபோலாவாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். Next, a simply supported beam is subjected to a linearly varying load from one end to other end. The nature of variation of shear force diagram is variation of shear force diagram. So என்ன கேட்டிருக்காங்க இங்க, ஒரு SSB இருக்கு, ஓகே. ஸோ லோடு வந்து என்னது உங்களுக்கு அங்கே வந்து யூவிஎல் லோட் கொடுத்துருக்காங்க, அதோட ஷியர் ஃபோர்ஸ் என்ன, லோடு வந்து யூவிஎல்லாக இருக்குது. அப்போ இது வந்து ஷியர் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும், ஆஸ் யூஸ்வல் பேரபோலிக்காக தான் இருக்கும். இதே வந்து ஷியர் ஃபோர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் பேரபோலிக்னா அப்போ என்னது பெண்டிங் மூமெண்ட் வந்து என்னவாக இருக்கும், 3rd டிகிரி கர்வ், 3rd டிகிரி பேரபோலாவாக இருக்கும், ஓகே. ஸோ இது வந்து ஷியர் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், which type of beam freely supported at 2 points has one or both ends or extending beyond these supports? So that is called overhanging beam. ஸோ இந்த மாதிரி நமக்கு இங்கே 2 சப்போர்ட் இருக்குது, 2 சப்போர்ட்டை தாண்டி நமக்கு ஒரு பீம் வந்து போகுது அப்படின்னா அதை என்ன கேட்குறாங்க, ஓவர்ஹேங்கிங் பீம்.
ஸோ இதான் பார்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ரீ கேன்டிலிவர் பீம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் கேன்டிலிவர், இங்கே ஒன்றுமே இல்லைங்கனால ஃப்ரீ. இது வந்து என்னது சிங்கிள் ஓவர் ஹேங்கிங் பீம், ஒரு சைடு மட்டும் ஓவர் ஹேங் இருக்கா. ஸோ இது வந்து என்னது ப்ராப்டு, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டாக இருந்து ஒரு இடத்துல சப்போர்ட் இருந்துச்சுன்னா. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே ஃப்ரீயாக இருக்குது. ஸோ டபுள் ஓவர் ஹேங்கிங் பீமு. ஸோ இது வந்து ரெண்டு பக்கமும் சப்போர்ட் இருக்குது. எஸ்எஸ்பி ரெண்டு பக்கமும் ஃபிக்ஸட் இருக்குது. ஸோ ஃபிக்ஸட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். The point where the alignment changes from a straight line to a tangent to a circular curve is called, அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஒரு லைன்லேருந்து அப்படியே கர்வாக மாறுது இல்லை, அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அதான் பாயிண்ட் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். Bending moment at any section in a conjugated beam gives the actual beam, அதோட ஆக்சுவல் பீமோட என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். எப்படி எஸ்எஃப்டிலேருந்து பிஎம்டி ஷேஃபோர்ஸ்லேருந்து பெண்டிங் மூமெண்ட் கிடைக்குதா, பெண்டிங் மூமெண்ட்லேருந்து நமக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஜுகேட் பீமாக இருந்துச்சுன்னா அதுதான் நமக்கு என்னது பிரின்சிபல் ஆஃப் ஸ்டாட்டிக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நமக்கு இதில் டிஃப்ளெக்டட் ஷேப் வந்து நமக்கு கண்டினியூஸாக இல்லைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் வந்து கிடைக்கும். ஓகே. And the next one. In an uniformly loaded cantilever beam, where will be the maximum bending moment occur? So ஒரு யூனிஃபார்ம்லி லோடட் கேன்டிலிவர் பீம். ஓகேங்களா. ஸோ கேன்டிலிவர் பீமு அதில் வந்து யூனிஃபார்மாக லோட் ஆயிருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எங்கே அக்கர் ஆகும் கேட்டிருக்காங்க. அட் தி ஃபிக்ஸட் எண்ட் ஆஃப் தி பீம். ஓகேங்களா. ஏன்னா உள்ளே வந்து யூனிஃபார்மாக தானே இருக்குது, வேரி ஆகலை. அப்போ வந்து என்னது அதோட ஃபிக்ஸட் எண்ட் ஆஃப் தி பீமில் தான் நமக்கு வந்து அக்கர் ஆகும். Next, 1 minute. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம். ஓகே. ஸோ நேற்று வந்து எஸ்எஃப்டி பிஎம்டியோட கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ அதிலே வந்து உங்களுக்கு ஆஃப் தி வீடியோ வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் அதை வந்து போடுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம்ஸ் தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஓவராலாக எஸ்ஐம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், a simply supported beam of span L. ஓகே. ஸோ ஒரு பீமு அதோட ஸ்பேன் பார்த்தீங்கன்னா எல் அண்ட் அதோட ஃப்ளெக்ஷுவல் ரிஜிடிட்டி இஐ கேரிஸ் அண்ட் யூனிட் பாயிண்ட் லோட் அட் இட் சென்டர். ஸோ இதுதான் ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்குது ஒரு எஸ்எஸ்பி, அதில் ஒரு யூனிட் பாயிண்ட் லோடு அட் இட் சென்டர். ஓகே. ஸோ இதோட ஓவரால் ஸ்பேன் பார்த்தோம்னா எல். ஓகே. ஸோ அதோட ஸ்ட்ரெயின் எனர்ஜி, பீமோட ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு பெண்டிங் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நிறையா வேரியஸ் ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகேங்களா. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா ஒன்று, யூடிஎல்னா ஒன்று, யூவிஎல்னா ஒன்று உண்டு. அந்த மாதிரி எஸ்எஸ்பிக்கு பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல், இதெல்லாம் நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணியே வச்சுக்கணும். எல் கியூப் divided by 96 EI. ஸோ சொல்யூஷன் காமிக்கிறேன் பாருங்கள். நார்மலாக ஸ்ட்ரெயின் எனர்ஜி கால்குலேட் பண்ணணும்னாலே தட் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு லோடு இன்ட்டு டிஃப்ளெக்ஷன். ஓகே. ஸோ நமக்கு லோடு ஸோ லோடு நமக்கு யூனிட் லோடு அப்போ என்னது 1. ஓகே. டிஃப்ளெக்ஷன் வந்து என்னது நமக்கு இங்கே எஸ்எஸ்பிங்கிறதுனால பி ஸ்கொயர்டு எல் கியூப் டிவைடட் பை 48 EI. ஓகேங்களா. பி ஸ்கொயர்டு எல் கியூப் டிவைட் பை 48 EI. ஸோ இங்கே ஒரு 2 இருக்குது. இந்த 2வையும் 48ஐயும் மல்டிப்ளை பண்ணனா என்னது டிவைட் பை 96 வந்துடும். ஸோ EI. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர்டு இன்ட்டு எல் கியூப். ஸோ இந்த பிங்கிறது நமக்கு என்னது யூனிட் வெயிட், பின்னு தான் என்னது லோடு. ஸோ ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருந்தோம், சாரி பின்னா ஃபோர்ஸு. ஸோ பி ஸ்குவாட் வந்து என்னது நமக்கு சாரி ஆடியோ கட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ பிங்கிறது நமக்கு என்னது லோட் ஆர் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1ங்கிறதுனால 1 ஸ்குவாட் இதாயிரும். ஸோ எல் கியூப் டிவைடட் பை 96 EI. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் அ ஃபிக்ஸட் பீம் கேரியிங் அ சென்ட்ரல் லோடு W. ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான். ஸோ என்னது சென்ட்ரலில் நமக்கு என்னது
லோடு வந்து டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க, யூனிட் லோடுன்னு கொடுக்காம. இது வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் அ ஃபிக்ஸட் பீம். அது வந்து எஸ்எஸ்பி, இது வந்து ஃபிக்ஸட் பீமு. ஸோ ஃபிக்ஸட் பீமுக்கு கேட்டிருக்காங்க, யூனிட் லோடு வந்து என்னது டபிள்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ WL கியூப் டிவைடட் பை 192 EI. ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கிறத நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா U1 and U2 are the strain energy stored in a prismatic bar due to axial tensile forces P1 and P2 respectively. ஓகே, ஸோ வந்து என்னது ஸ்ட்ரெயின் எனர்ஜிஸ் ஒரு ப்ரிஸ்மெட்டிக் பாரு, அதில் வந்து ஸ்ட்ரெயின் ஸ்டோர்டு வந்து என்னது U1 and U2. அதுக்கு கேரி பண்ணுற ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா P1 and P2. ஸ்ட்ரெயின் எனர்ஜி இந்த சேம் பார் டியூ டு கம்பைன்ட் ஆக்ஷன் ஆஃப் P1 and P2. P1 and P2 வந்து கம்பைன்ட் ஆக்ஷனாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் என்ன ஆகும், நமக்கு கிடைக்கிற ஸ்ட்ரெயின் எனர்ஜிங்கிறது இந்த U1 U2வையும் ஆட் பண்ண விட அதிகமாக கிடைக்கும். ஓகே, ஆப்ஷன் டி. ஸோ இதெல்லாம் வந்து பல சொல்யூஷன் வச்சு தான் நமக்கு வரும். ஸோ அது பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க வேணும்னா. ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 weeks தான் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட், an increase in load at the free end of a cantilever is likely to cause failure. That is, இப்போ நமக்கு வந்து இப்போ ஒரு ஃப்ரீ எண்டில் நம்ம வந்து லோடை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் அட் தி ஃபிக்ஸட் சப்போர்ட் எண்ட். ஃபிக்ஸட் எண்டில் வந்து உங்களுக்கு நடக்கும். ஓகே, ஸோ இது வந்து 2019 கேட்ட கொஸ்டின். Next question. Stress developed due to application of a load suddenly is dash times that due to same load being applied gradually. ஸோ எத்தனை தடவை நமக்கு வந்து உங்களுக்கு சடனாக அப்ளை பண்ணுறதுனால லோடுனால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸும் கிராஜுவலாக அப்ளை பண்ணுற லோடுனால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸும் எவ்வளோ டைம்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் அப் டு 2 times. ஓகே, 2 times வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஃபார்முலாலாம் உண்டு, அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். நமக்கு வந்து ஃபைனலைஸாக தெரியும். ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின் எனர்ஜி கண்டுபிடிச்சி நம்ம அதை வச்சு கால்குலேட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் எனர்ஜி, ஏரியா அண்டர் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெஸ் டெவலப் டியூ டு அப்ளிகேஷன் ஆஃப் லோட் சடன்லி இஸ் 2 times தி தட் டியூ டு சேம் லோட் பீயிங் அப்ளைட் கிராஜுவலி. ஓகே, கிராஜுவலாக அப்ளை பண்ணுற லோடை விட சடனாக அப்ளை பண்ணுறதுனால அப்படியே 2 times வந்து ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். Next one, bar A and bar B are made up of the same material and are of same length, but bar A has diameter D. Okay, so இது வந்து bar A, இது வந்து இதோட diameter D, and then bar B இதோட diameter பார்த்தோம்னா 2D. அப்போ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஓகே, 2D. If both are subjected to same axial load நான் இதை வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அது ரேஷியோ ஆஃப் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார் பார் ஏ டு பார் பி என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு என்னது டயாமீட்டர் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா டி, பி வந்து 2D. ஓகேங்களா, ரெண்டு பாரு. ஸோ அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா U is equal to sigma square divided by 2E into nu. ஓகேங்களா, ஸோ இங்கே நமக்கு என்னது சிக்மா ஃபோர்ஸுங்கிறது என்னது நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சிக்மாங்கிறது என்னது ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஸோ P/A தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு வால்யூம். வால்யூம்ங்கிறது A இன்ட்டு L. ஓகேங்களா, ஸோ அதுதான் நம்ம போடுறோம். ஸோ இந்த மாதிரி போடுறப்போ நமக்கு எல்லாமே ஃபோர்ஸ் சேம் தான், யங்ஸ் மாடுலஸ் சேம் தான், என்ன சேம் மெட்டீரியல்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் நமக்கு வந்து அப்படியே கேன்சல் அவுட் ஆயிரும். நமக்கு ரேஷியோ வந்து A to Bன்னு கொடுத்ததுனால A by Bன்னு போட்டோம்னா இங்கே நமக்கு கீழே A இருக்கிறதுனால இது அப்படியே மேலே வந்துடும், AB டிவைடட் பை AA. ஓகே, ஸோ ABனா B பாரோட ஏரியா வந்து நமக்கு என்னது 2D ஸ்கொயர், இது வந்து D ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ வந்து என்னது 4D ஸ்கொயர் டிவைட் பை D ஸ்கொயர் இருக்கும். கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா 4 தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அனலைசிஸ் ஆஃப் கண்டினியூஸ் பீம் கேன் பி டன் பை. ஸோ கண்டினியூஸ் பீம் வந்து நம்ம ஏதாச்சும் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆல் தி அபோவ். ஸோ ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் வச்சும் பண்ணலாம், மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், 3 மொமெண்ட் டயக்ராம், ஓகே தேரம், இது எல்லாத்தையுமே வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். Next question, find the deflection of the free end of a cantilever beam carrying a concentrated load P at the free end. ஸோ நமக்கு என்னது ஒரு ஃப்ரீ எண்டில் வந்து Pன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்படின்னா நமக்கு என்னது அப்போது அந்த இடத்துல உள்ள டிஃப்ளெக்ஷனை கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இது நமக்கு சொன்னதில்ல ஃபிக்ஸடாக இருந்தால் என்ன ஒரு ஃபார்முலா, அந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்குன்ட்டு அந்த டேபிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இருக்கு பாருங்கள்.
இதுதான் இந்த ஃப்ரீ எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் அப்ளை ஆகுதா, அதுக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா பிஎல் கியூப் டிவைடட் பை 3a, ஸ்லோப் பார்த்தீங்கன்னா பிஎல் ஸ்கொயர் டிவைடட் பை 2ei. அப்போ இங்கே என்னது பிஎல் கியூப் டிவைடட் பை 3ei. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும், டிஃப்ளெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கியூப்ல இருக்கும், ஸ்லோப் வந்து ஸ்கொயரில் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக், பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அண்ட் தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர். First one, அதில் what is the radius of Mohs circle in case of a biaxial state of stress? Principal stress strain and theories of failure. Okay, so what is the radius of Mohs circle in case of biaxial state of stress? So biaxial na நமக்கு என்னது மொத்தம் ரெண்டு axis இருக்கும், zx sigma x and sigma y ரெண்டு axis இருக்கு. ஸோ அதுக்கு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் தென் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கான இது கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணணும், அது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா that is sigma x minus sigma y divided by 2, which is difference of the two principal stresses. ரெண்டு principal stress ஓட வந்து difference divided by 2 அப்படி இருந்தால் தான் நம்மளோட அதோட அந்த Mohs circle-ஓட ரேடியஸை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபார்முலா. நார்மலாக சிக்மா மேக்ஸ் ஆர் மினிமம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும்னா ப்ளஸ் போட்டுக்கணும், மினிமம் கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் போட்டுக்கணும். அண்ட் தென் டவு மேக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா சிக்மா மேக்ஸ் மைனஸ் சிக்மா மின் டிவைடட் பை 2. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா, தெரிஞ்சுக்கோங்க. இதுதான். ஸோ இதுதான் நமக்கு இங்கே கேட்டிருக்குது. பைஆக்சியலில் நமக்கு வந்து என்னது ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு ஆக்சிஸோட டிஃப்ரென்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு டிவைடட் பை 2 போட்டோம்னா நமக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், at a point in a steel member, major and minor principal stress in 1000 kg per centimeter square and minor principal stress is compressive. ஓகே, ஸோ மேஜர் அண்ட் மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இருக்கு ஒன்று. ஓகே, ஸோ 1000 kg per centimeter squareல மேஜர்னா 1000, மைனர் வந்து என்னது, மைனர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கம்ப்ரெசிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் யூனிஆக்சியல் டென்சைல் yield stress is 1500 kg per centimeter squared, then magnitude of minor principal stress at which yielding will commence according to maximum shear stress theory. ஸோ maximum shear stress theory சொல்லிட்டாங்க. ஸோ அப்படின்னாலே அதுக்கு ஒரு ஃபார்மேட் உண்டு, தட் இஸ் திஸ் ஒன். ஓகே, டவு மேக்ஸ் maximum shear stress தான். ஓகே, டவு மேக்ஸ்னா டவு மேக்ஸ் லெஸ் than or equal to sigma y by 2. ஓகே, ஸோ டவு மேக்ஸ் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்னா சிக்மா 1 மைனஸ் சிக்மா 1. ஸோ அதாவது என்ன, நமக்கு டவு மேக்ஸே என்னது சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 டிவைட் பை 2. இங்கே சிக்மா 2ங்கிறது நமக்கு கம்ப்ரெசிவாக இருக்கிறதுனால மைனஸ் சிக்மா 2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, கம்ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் நமக்கு, கம்ப்ரெஸிங்கிறப்போ நமக்கு மைனஸ் சைன் வரும். சிக்மா 1 மைனஸ் ஆஃப் மைனஸ்ங்கிறப்போ அது ப்ளஸ் ஆயிரும். சிக்மா 2 நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 1000 சொல்லிட்டு, ஸோ அதை எடுத்துக்கலாம். அண்ட் தென் சிக்மா ஒய் பார்த்தீங்கன்னா 1500. ஸோ இதை வச்சு நம்ம வந்து சிக்மா 1 ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஆப்ஷன் பி 500 kg per centimeter square. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு பாஸ் பண்ணி பார்த்து நோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், maximum principal stress failure theory is also called, so that is also called Rankine's theory. ஓகே, ஸோ இந்த நேம்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இதுதான் ஓகேங்களா, Rankine's theory. Rankine's theorem சொல்லலாம், ஆரல்ஸ் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் தியரின்னு சொல்லலாம். அதான் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஃபெயிலியர் தியரின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா லாமிஸ் தியரின்னு சொல்லலாம், லாமிஸ் தியரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், according to which theory of failure does the ductile material begins to yield when the maximum principal strain reaches the strain? So maximum principal strain வந்து strain reach பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆகுது, ductile material வந்து yield ஆக ஆரம்பிக்குதுன்னு சொல்லக்கூடிய தியரி எந்த தியரின்னு கேட்குறாங்க. தட்ஸ் சென் வெனான் தியரி. இது வந்து என்னது, மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி. இதே மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரினா என்னது நமக்கு, ரேங்கின்ஸ் தியரி இப்போ தான் பார்த்தோம். மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரின்னு கேட்டாங்கன்னா சென் வெனான்ஸ் தியரி. ஓகே, ஸோ இதில் தான் அந்த டாபிக்ஸில் இவ்வளோ தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். Sorry, 1 minute. ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
A beam is a structural member designed primarily to take which of the following type of load? ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஸோ பீம் எதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க? பெண்டிங்காக டிசைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ 1 minute. ஆப்ஷன் பி. ஸோ என்னது, பீம் வந்து நமக்கு நார்மலாக வந்து எந்த மாதிரி லோட் கொடுப்போம் பீமில்? டிரான்ஸ்வர்ஸ் லோடிங், அதாவது பெண்டிங் மொமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஷாஃப்ட் வந்து உங்களுக்கு டார்க் ரெசிஸ்ட் பண்ணும். டை அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து யூனிஆக்சியல் டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் ரெசிஸ்ட் பண்ணும். பீம் வந்து பெண்டிங் மொமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். In case of pure bending, the beam will bend into an arc of a. ஸோ ஆர்க் வந்து உங்களுக்கு எப்படி மாதிரி ஆகும்? பியூர் பெண்டிங்காக இருந்தால் இட்ஸ் சப்போஸ் டு பி ஜீரோ ஷியர் ஃபோர்ஸ். ஸோ நமக்கு என்னது, சர்க்கிள் கிரியேட் ஆகும். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ. ஸோ பியூர் பெண்டிங் அப்படின்னா 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று சர்க்கிள் கிரியேட் ஆகும், இன்னொன்று வந்து ஷியர் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கும். ஓகே, next question. If a body is acted upon by a set of mutually perpendicular shear stresses, the diagonal planes are likely to have. So if a body acted upon by a set of mutually perpendicular shear stress, ஓகேங்களா, mutually perpendicular shear stress, diagonal planes வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. that is tension and compression. ஓகே, ஸோ என்னது, ஒரு பாடி வந்து நமக்கு என்னது மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ இங்கேயும் சரி இங்கேயும் சரி பெர்பெண்டிகுலர் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் வந்து என்னவா இருக்கும்? போத் டென்ஷனும் கொடுக்கும், கம்ப்ரெஷனும் கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The point within the cross-sectional plane of a beam through which the resultant of the external loading on the beam has to pass through to ensure pure bending without twisting of the cross-section of the beam is called as. That is என்னது, பியூர் பெண்டிங். பியூர் பெண்டிங் இருக்குது அப்படின்னா என்ன சொன்னோம்? ஷியர் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கும். த ஆர்க் வந்து சர்க்கிளாக இருக்கும். தட் அனதர் பாயிண்ட், அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியர் சென்டர். ஷியர் சென்டருங்கிறது நமக்கு ஆல்வேஸ் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரியில் தான் வந்து லையாக இருக்கும். அண்ட் தென் வந்து என்னது, ரிசல்டன்ட் ஷியர் ஃபோர்ஸ் வந்து அந்த செக்ஷன்லாம் பாஸ் ஆகிற மாதிரி எடுத்துப்போம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் சென்டர் ஆஃப் ட்விஸ்ட் ஆர் சென்டர் ஆஃப் ஃப்ளக்ஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஷியர் சென்டர்னு சொல்லலாம், சென்டர் ஆஃப் ஃப்ளக்ஷர்னு சொல்லலாம், சென்டர் ஆஃப் ட்விஸ்ட்னு சொல்லலாம். இதுதான் பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஷியர் சென்டர் எது, ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் பீமுக்கும் ஷியர் சென்டர் வந்து எங்கே இருக்குது, சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான டினோஷன் இது. சர்க்கிளுக்கு மட்டும் ரெண்டுமே லையாகி இருக்கும் சேம் பிளேஸில். அண்ட் ஆல்சோ இந்த ஐ செக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அது நமக்கு வந்து இங்கே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப் சப்போஸ் ஐ செக்ஷனாக இருந்தாலும் சேம். நெக்ஸ்ட் ஒன். The distance of a point where the whole area of a body is assumed to be concentrated from a given axis is called. ஸோ ஒரு ஆக்சிஸில் நமக்கு வந்து டிஸ்டன்ஸ், அதாவது என்ன வந்து ஹோல் ஏரியாவும் அங்கே தான் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுட்டு ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம டிஸ்டன்ஸ் எடுப்போம்ல, இதுதான் ஹோல் ஏரியாலையும் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நான் கண்டுபிடிக்கணும்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க? ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷனாக பார்த்துக்கோங்க. இதுதான் டெஃபினிஷன். அதுதான் வந்து என்னது, நமக்கு எவ்வளோ தூரம் ரொட்டேட் ஆகுது, ஸோ அதை வந்து எவ்வளோ தூரம் ரெசிஸ்ட் பண்ணுது, இது எல்லாமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ரேடியஸ் ஆஃப் கைரேஷனுக்கான ஃபார்முலா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். R is equal to √5/a. ஸோ நமக்கு வந்து என்னது, ஏரியா அதிகமாக அதிகமாக ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் குறையும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான் பேட்டர்ன். நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஸ்ட்ரெஸ் காஸ்டு பை தி பெண்டிங் மூமெண்ட். பெண்டிங் மூமெண்ட்னால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ளெக்ஷரல் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளெக்ஷரல் ஸ்ட்ரெஸ்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ன்னு இருந்தாலும் அதுவும் கரெக்டு தான். ஓகே, ஹரிசாண்டல் பிளேன் ஒரு நியூட்ரல் ஆக்சிஸ் இருந்துச்சு, ஹரிசாண்டல் பிளேன் ஆச்சுன்னா அந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அட் லாஸ்ட் கொஸ்டின் இந்த டாப்பிக்கில், த மெம்பர் விச் இஸ் சப்ஜெக்டட் டு பெண்டிங் இஸ் கால்டு. ஸோ அதை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம வந்து பெண்டிங் சப்ஜெக்ட் ஆகக்கூடிய இது வந்து என்னென்னு பார்த்தோம், பீம். ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக் இன் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், columns. Okay, so the first question, the slenderness ratio of a compression member is, so slenderness ratio கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே lambda is equal to effective length divided by lateral dimension.
ஓகே, ஸோ lateral dimension அதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ ஆப்ஷன் ஏ lateral dimensionங்கிறத லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்து லெஸ் தென் 12 இருந்துச்சுன்னா ஷார்ட் காலம், கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 12 இருந்துச்சுன்னா லாங் காலம். ஸோ ஷார்ட் காலமில் க்ரஷிங்னால நமக்கு ஃபெயிலியர் நடக்கும். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் காலமில் உங்களுக்கு கம்ப்ரெசிவ் லோட் கம்மியாக இருந்தால் அந்த மாதிரி இருந்தால் நமக்கு நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, க்ரஷிங்னால எங்கே நடக்கும் கேட்பாங்க அடிக்கடி, அது வந்து ஷார்ட் காலமில் தான் நடக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் a situation where torsion is dominant, which one of the following is the desirable section? ஸோ இப்போ வந்து டார்ஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா எந்த செக்ஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் செக்ஷன். ஓகே, ஸோ யா லைக் ஹாலோ சர்க்குலர் ஷாஃப்ட்டு அந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ அது வந்து என்ன ஆகும், நமக்கு அந்த ஏரியா ஆஃப் தி செக்ஷன் வந்து நமக்கு ஆக்சஸ்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கும். ஸோ பாக்ஸ் செக்ஷன் தான் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதையோட சூட்டபிள்னு பார்த்தோன்னா ஹாலோ சர்க்குலர் ஷாஃப்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகே, ஸோ இதில் தான் வந்து நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அது எல்லாமே நம்ம வந்து பேசிக்காக ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டு தான் அந்த டாபிக் உள்ளே வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளோட கிளாஸஸில் அவைலபிளாக இருக்கும், வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து லிங்க்கில் நம்ம கிளாஸஸ்க்கான டீட்டெயில்டும் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தி எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் அ ஹச் மீட்டர் ஹை காலம் வித் ஒன் எண்ட் ஃபிக்ஸ்ட் அண்ட் அதர் எண்ட் ஃப்ரீ. அதாவது நார்மலாக ஒரு காலம் கொடுத்துருக்காங்க, ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்குது, ஒன் எண்ட் ஃப்ரீயாக இருக்குது, அதோட ஹைட் வந்து ஹெச்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ நமக்கு இதுக்கு ஒரு டேப்லேஷன் உண்டு, இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எண்டு கண்டிஷன் என்னவாக இருந்தால் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல் எஃபெக்டிவ் தியரிட்டிக்கலாக என்ன, ஆஸ் பை ஆஸ் கோட் படி என்ன, ஒன் அண்ட் ஃபிக்ஸ்டு ஒன் அண்ட் ஃப்ரீனா 2L, போத் இன் ஹிஞ்ச்டுனா L, ஸோ போத் இன் ஃபிக்ஸ்டுனா L/2, ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு ஒன் எண்ட் ஹிஞ்ச்டுனா L/√2. ஸோ நமக்கு இங்கே என்னென்னு பார்த்தோம்னா ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு அண்ட் ஒன் எண்ட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ 2L. ஓகேங்களா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2L. ஸோ ஆப்ஷன் 2H, இங்கே வந்து L வந்து Hல கொடுத்துருக்காங்க, 2H. And last question, which one of the following is not the assumption in deriving Euler's theory for long columns? ஓகே, ஸோ என்னென்ன அசம்ஷன்லாம் இருக்குன்னு நமக்கு முதல்ல தெரிஞ்சால் தான் நமக்கு எது இதோட அசம்ஷன் கிடையாது, ஆயிலர் தியரி கூட அசம்ஷன் கிடையாதுன்னு நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் ஆயிலர் தியரியோட அசம்ஷன். லாங் காலம்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் சொல்லியிருக்காங்க, பக்லிங் ஃபெயிலியர் மட்டும்தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, பியூர்லி ஆக்சியல் லோடிங் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோட்ரோபிக் அண்ட் ஹோமோஜெனியஸ் அண்ட் லீனியர் எலாஸ்டிக்காக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பர்ஃபெக்ட்லி ஸ்ட்ரைட் ஆக்சஸாக இருக்கணும். ஓகே, ஸோ இஃப் ஈவன் ஆஃப்டர் அன்லோடிங் லோடை எடுத்ததுக்கு அப்புறமும் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட் ஆக்சஸ் ஆஃப் காலம் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆயிலர்ஸ்க்கான ஃபார்முலா பார்த்துக்கோங்க. P is equal to pi squared E I min divided by L squared EF. EFங்கிறது என்னது, எஃபெக்டிவ் லென்த்து, Pங்கிறது பக்லிங் லோடு, மினிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லிட்டு அது அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இது வந்து என்னது, நமக்கு டேரக்ட்ரஸை நெக்லெக்ட் பண்ணி நமக்கு இந்த ஆயிலர்ஸ் ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் காலம். ஸோ இதோட உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா.